இப்போ நம்ம எங்கே நிற்கிறோன்னா கொடைக்கானலில் இருக்க மோயர் பாயிண்டில் நிற்கிறோம். எங்கே வரையும் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பேரிஜாம் லேக் வரையும் போகிறோம். ஒரு அல்டிமேட்டான ஃபாரஸ்ட் ரைடு கிளம்ப போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:36 ஆகுது. நம்ம கரெக்டான டைம் வந்துட்டோம். இங்கே அலோவ் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9லேருந்து ஆஃப்டர்நூன் 12 வரையும் தான். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா நீங்கள் பாஸே எடுத்திருந்தாலுமே உங்களை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் காரில் போனோம்னா அதுக்கு முதல் என்ட்ரி பாஸ் வாங்கணும். என்ட்ரி பாஸ் எங்கே வாங்கலாம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் இருக்க DFO ஆஃபீஸில் நீங்கள் வாங்கிக்கலாம். மார்னிங் 7:30லேருந்து 9:30 AM வரைக்கும் உங்களுக்கு வந்து அங்கே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னா 300 ரூபா இருக்கும் ஒரு வெஹிக்கிள். உங்கள்கிட்ட கார் இல்லைனா இந்த மாதிரி ஃபாரஸ்டர்ஸோட வேன் இருக்கும், இதில் போய்க்கலாம். இதோட டிக்கெட் பார்த்தீங்கன்னா 200 rupees ஆகும். இந்த ரூட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் ஒரு ரோட் போகிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே தான் நம்ம போகிறோம். இந்த வழியில் போனோம்னா மதிக்கட்டான் சோலை வரும், அதை தாண்டி பேரிஜாம் லேக் வரும். இந்த ரூட் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல்லேருந்து மூணாருக்கு கனெக்ட் பண்ணுற ஒரு கனெக்டிங் ரூட். இது ஒரு எஸ்கேப் ரூட்டாக இருந்திருக்கு. இங்கே மூணார் போனோடனே மூணார்லேருந்து டேரெக்டாக கொச்சின் போகிறதுக்காக பிரிட்டிஷ் வந்து 80 years முன்னாடி கண்டுபிடிச்ச ரூட் தான் இந்த ரூட். ஸோ கொஞ்சம் வருஷம் கழிச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை வந்து ஒரு ஈக்கோ சிஸ்டம், அதாவது ஈக்கோ டூரிசமாக மாற்றிட்டாங்க. ஸோ டூரிசம் வரவங்க எல்லாத்தையுமே வந்து சும்மா அந்த பேரிஜாம் லேக் வரையும் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து அங்கிட்டு மூணார் போகிற ரூட் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தான் கேரளாலையும் ஒரு ஊர் வரையும் தான் அலோவ் பண்ணுவாங்களா, அதுக்கடுத்து இங்கிட்ட அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த பக்கம் போகிற வழியெலாம் அல்டிமேட்டாக இருக்கும். அண்டு இங்கே நிறைய அட்டைங்களும் அதிகமாகவே இருக்குது. அண்ட் இங்கே ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது. இதோட மிஸ்ட் ஃபுல்லாக கவர் ஆனனால எதுவுமே தெரில, பட் இது ரொம்ப ஆழமான ஒரு பள்ளத்தாக்குன்னு மட்டும் தெரியுது. ஏன்னா இங்கேருந்து பார்த்தா ஒன்றுமே தெரியல சுத்தமாக. நம்ம இருக்க ஹைட்டும் ரொம்ப ஹைட்டு. இந்த இடத்துல மிஸ்ட் ஓவராக இருக்கிறப்பே தெரியும், ரொம்ப ஹைட்டில் தான் நம்ம நிற்கிறோம். இதுக்கு அடுத்து தான் ஏதோ தொப்பி பாறைன்னு சொல்லி ஒரு பாறை வரும்னு சொன்னாங்க. ஸோ அந்த பாறைக்கு போகலாம். இந்த பேரிஜாம் லேக் போகிறதுக்கான டேஸ் அளவு பார்த்தீங்கன்னா வாரத்தில் 7 நாளில் வந்து டியூஸ்டே மட்டுமே வந்து லீவ் விட்ருக்காங்க. பேலன்ஸ் எப்போனாலும் நீங்கள் வந்து போய்க்கலாம். நீங்கள் வேனில் வராமல் தனியாக காரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஸ்பாட் தெரியுதோ அங்கெல்லாம் நிப்பாட்டி நீங்கள் நிறையாவே ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். இங்கே நிறைய இடம் அழகாகவே இருக்குது. அண்ட் இப்போ வந்து சைலண்ட் வேலி வியூ பாயிண்ட்டுன்ற ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். சூசைட் பாயிண்ட்டை விட ரொம்ப ஹைட்டான ஒரு வேலி வியூ பாயிண்ட் தான் இது. இதோட ஹைட்டு வந்து 3000 ஃபீட்டுக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கவங்க. ஆனால் அங்கே இருக்க மிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு நல்ல ஹைட்டில் இருக்குன்றது மட்டும் உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஜஸ்ட் இங்கே ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு அடுத்த வியூ பாயிண்ட் போயாச்சு. இதுதான் பேரிஜாமோட அப்பர் லேக் வியூ பாயிண்ட். இங்கேருந்து பார்த்தாலே பேரிஜாம் லேக்கு குட்டியாக அங்கே தெரியுது. ஸோ இங்கேருந்து நம்ம அங்கே போகிறோம். இன்னும் ஃபியூ கிலோமீட்டர்ஸில் வந்து நம்ம லேக்கை ரீச் பண்ணிடலாம். ஸோ போகிற வழியெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2-3 வியூ பாயிண்ட் வரும். அல்டிமேட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும் அண்ட் வேறு லெவலில் இருக்கும். இங்கே காரை நிப்பாட்டிட்டு பை வாக்கில் தான் போகிறோம். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும் நம்ம நடந்து போகிற பக்கத்தில். அண்டு இந்த பஸ் வேன் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அதாவது ஃபாரஸ்டரோட வேன் மட்டும்தான் உள்ளே போக முடியும். நம்ம கார் கொண்டு வந்தோம்னா இங்கே பார்க் பண்ணிட்டு இங்கேருந்து நடந்தால் போகணும். ஸோ நடந்து போகிறது வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இஃப் வி ஹேவ் அ லக் இங்கே நம்ம அனிமல்ஸை பார்க்கலாம். அதாவது வைல்டு அனிமல்ஸ் இங்கே நிறையாவே சர்வே ஆகும், தண்ணி குடிக்க வரும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம லக் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் ஏதாவது அனிமல்ஸை நம்ம பார்க்கலாம். அண்ட் லேக்குக்கு இங்கேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் நம்ம நடக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த செக் போஸ்ட்டை தாண்டி வந்து எந்த விதமான ப்ரைவேட் வெஹிக்கிளும் போகவும் கூடாது, வரவும் கூடாது. ஸோ இது வெறும் ஃபாரஸ்ட் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. இதுக்கடுத்து வந்து நம்ம வெறும் நடந்து மட்டும்தான் போகணும் இங்கேருந்தாங்க. ஸோ ரொம்பவே ஒரு சைலண்ட்டான ஒரு ஃபாரஸ்ட் தான் இது. அண்டு க்ளீன் வாட்டர் இங்கே இருக்கும். இங்கே பீப்புள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாவே ரொம்பவே கம்மியாக தான் வருவாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு வெறும் 50 vehicles மட்டும்தான் இதுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. 50 வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் ஜஸ்ட் ஒரு 25 தான் வரும். அதுக்கப்புறம் ஃபுல்லாமே ஃபாரஸ்டர்ஸோட வெஹிக்கிள் மட்டும்தான் அலோவ்டு. ஸோ 25 வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ஆள்கள் மட்டும்தான் வருவாங்க. இந்த பேரிஜாம் லேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் லேக் கிடையாது, இது ஒரு மேன்மேட் லேக். அதாவது பிரிட்டிஷால் உருவாக்கப்பட்ட ஒரு லேக் தான். இங்கே World War II அப்போ வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து ஒரு சேஃப்டிக்காக தங்கின ஒரு இடத்துல இந்த லேக்கை வந்து அவங்க உருவாக்கிட்டு போனாங்க. ஸோ அந்த லேக் தான் இது. இதோட டோட்டல் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 9க்கு மேலே இருக்கும். அந்த நம்ம கொடைக்கானல் லேக்கோட கிலோமீட்டர் 6 தான் இருக்கும். அதை விட இது கம்பேர் பண்ணுறப்போ ரொம்பவே பெரிய லேக் தான் இது. அண்ட் நீங்கள் ஃபாரஸ்டரோட வேனில் வந்துருந்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 20-25 minutes மேலே உங்களை ஸ்பெண்ட் பண்ண விட மாட்டாங்க. அடுத்து அவங்க உங்களை ஹாரன் பண்ணி கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நீங்கள் ப்ரைவேட்டில் வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1-2 hours வரைக்குமே ஸ்பெண்ட் பண்ணலாம். அது வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு தான் இங்கே வந்து வியூவே இருக்கும். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஒரு 1.5 hours தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கிளம்பிடலாம். ஸோ டோட்டலாக வந்து அந்த காலத்தில் பிரிட்டிஷர்ஸ் வந்து எப்படி இந்த இடத்த வந்து உருவாக்கியிருக்காங்கன்றதை பார்க்குறதுக்கு வேணால் நம்ம வரலாம். ஸோ அதுக்கு வேணால் இது ஒர்த்தபிளான ஒரு பிளேஸ் தான். அண்ட் தென் நம்மளுக்கு பேட் லக் இருந்துச்சுன்னா இங்கே நம்மளால் ஒரு அனிமல்ஸை கூட பார்க்க முடியாது. ஸோ நாங்கள் ஒரு அனிமல் கூட பார்க்கல. வீக்கெண்டில் பேரிஜாம் லேக்கு, குணா கேவ் அந்த மாதிரி பிளேஸ்லாம் வந்தோம்னா இந்த மாதிரி இவ்வளோ டிராஃபிக்கில் கண்டிப்பாக மாட்டிப்போம். கிட்டத்தட்ட 4 to 5 hours இதிலே வேஸ்ட்டாக போயிடுச்சு. 1 டேயில் 5 hours வேஸ்ட் டோட்டலி இந்த பக்கம் வந்து. ஏன்னா அவ்வளோ டிராஃபிக் இருக்குது சண்டேஸில். சாட்டர்டே சண்டேன்னு பிளான் பண்ணிட்டு வரவங்க கொஞ்சம் தடவை யோசித்துக்கோங்க. ஏன்னா இந்த பக்கம் அவ்வளோ டிராஃபிக் இருக்குது. காரில் வரவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. 4 hours எந்த இடத்துமே அவங்களால சுற்றி பார்க்க முடியல. ஜஸ்ட் இந்த ரோடை மட்டும் தான் பார்த்துட்டு போனாங்க கடைசி வரைக்கும். குணா கேவ் கூட அவங்களால போக முடியல. ஏன்னா எல்லாமே டைமிங் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓவரால் இந்த ட்ரிப் வந்து ரொம்பவே ஆசமாக இருந்துச்சு. ஒன்று மட்டும்தான் இதில் வந்து ஒரு டிஃபெக்டாக சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது இந்த ரூட்டில். ஸோ நெக்ஸ்ட் டைம் வரவங்க வந்து கொஞ்சம் பார்த்துவாங்க.